விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சூஃபி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் நிதிஷ். சார், இந்த ஈரான் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகள் நடுவில் நடந்த போரில் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஆயுதங்கள் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து காலி ஆகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த போர் வந்து அந்த தாக்குதல்கள் ஒரு 2 நாட்களுக்கு மேலேயும் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணமும் அமெரிக்காவோட ஆயுதங்கள் வந்து பார்த்தோன்னா போதுமான அளவுக்கு இல்லை, தாக்குதல்களை தொடர அளவுக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பார்த்தோன்னா அவங்க இந்த போரை எப்படி தாக்குப்பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து பதிலாக இருக்கக்கூடியது அவங்களுடைய ஆயுதங்கள், அவங்களுடைய அந்த ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஏவுகணையாக இருக்கட்டும். ஒரு பக்கம் விமானப்படையை அமெரிக்கா அழிச்சிட்டாங்க, கப்பல் படைகளை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா திரும்பி வந்து பார்த்தோன்னா அந்த கொசுப்படைகள் அப்படிங்கிற ஒரு படைகள் உள்ளே வந்து ஒரு பிக்சருக்கு வந்தாங்க. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து இந்த பாதாள உலகத்தில் அவங்களுடைய உலகம் தான் அந்த பாதாளத்துக்குள்ளே அவங்க எந்த மாதிரியான ஆயுதங்கள் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதை பற்றியான தகவல்கள் வந்து நீங்கள் திரட்டி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தகவல்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார் நேயர்களுக்காக. இப்போ வந்து இந்த போரில் எப்படி ஜெயிக்கிறாங்க அதை பற்றி நம்மள்ட்ட ஒரு தகவலை திரட்டி எல்லா விதம் வருது. டிஃபென்ஸில் ரொம்ப அத்தன்டிசிட்டியான செய்திகள். முதல்ல ஒன்றை பதிவு செஞ்சுக்கிறோம். அமெரிக்கா உலகத்தின் வல்லாதிக்க சக்தி என்றும் அமெரிக்காவை போன்று மிக சிறப்பான துல்லியமான ஆயுதங்கள் உலகில் யாரிடத்திலும் இல்லை, அமெரிக்காவே நம்பர் 1 என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட அமெரிக்காவை எப்படி ஒரு ஈரானால் வீழ்த்த முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறது. இப்போ இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற போது எல்லாரும் சொன்னாங்க, ஈரான் இப்படி பைத்தியக்காரத்தனமாக வலிமையாக நிற்கிறதே, அமெரிக்காவை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? இந்த 13 நாட்கள் போரை இதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு கொடுத்த பேட்டியில் அதை நாம் சொல்லியிருந்தோம். அந்த பேட்டியில் கூட இந்த அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார், ஒரு சமூகத்தை அழிப்பேன், ஒரு வரலாற்றை அழிப்பேன், அந்த வரலாறு இருந்த நாகரிகத்தை பண்பாட்டையும் அழித்து விடுவேன், கலாச்சாரத்தையும் அழிப்பேன் என்றார். இருப்பதே தெரியாமல் ஆக்கி போடுவேன். அப்படித்தானே? ஒரு பண்பாடு, உனது சமூகம், உனது பின்னணி எல்லாவற்றையும் நான் அழிச்சு, உனக்கு கலாச்சாரம், உன்னுடைய நாகரிகம், உன்னுடைய பண்பாடு, உன் கலை எல்லாம். இப்போ எல்லாருமே பயந்தாங்க. அமெரிக்கா வந்து பயங்கரமான தாக்குதல் நடத்துவார்கள். அமெரிக்காவிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அமெரிக்காவிடத்தில் இன்னும் இவர்களை காலி செய்வதற்கு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, அணுகுண்டு மட்டும்தான். நியூக்ளியர் பாம் சொல்றீங்க? அதை மட்டும் அது போட முடியாது. அது போட்டால் உலகம் வேற ஒரு சிக்கல். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நட்பு நாடுகளும் இருக்கு, அவங்களும் வந்து ஆக அது செய்யவே முடியாது, அது செய்யவும் மாட்டார்கள். ஒன்று. மீதி அதற்கு சமமான நிலைகளில் எதையெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள்? அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள். முதலிலே தெளிவாக சொல்லிடும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. நம்முடைய ஐபிசி வந்து உலகத் தமிழர்களின் மனசாட்சி. F-15, F-16, F-18 ஹார்னெட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள். இது அமெரிக்காவிடத்தில் இருக்கும் ஏர் ஸ்ட்ரைக் ஏர்ஜெட்ஸ். இது இல்லாமல் B-2 பாம்பர், அந்த B-252, B-2 தனி, B-252 தனி. இது 14,000 கிலோகளை சுமந்து செல்லும் பங்கர் பஸ்டர். இதே போதும். இதில் ஒவ்வொரு ஃப்ளைட்டும் மில்லியன் கணக்கில் இருக்கும், 1 மில்லியன் 2 மில்லியனில். அடுத்து எலக்ட்ரானிக் வார்ஃபர் சிஸ்டம், மிக முக்கியமாக எலக்ட்ரானிக் ஜாமர் சிஸ்டம். அடுத்து கப்பற்படை, USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ட்ரிப்போலி, USS ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், USS கானி வில்சன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒன்றின் மதிப்பு மட்டும் 1,15,000 கோடி, 13,000 கோடி. 5,000 பேர் வரைக்கும் இருப்பார்கள். 90 ஆண்டுகள் எரிபொருள் நிரப்பப்படாமலே அணுகளின் மூலம் அது இயங்கும். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம். 2, உலகத்தில் மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் சிஸ்டம். மற்றொன்று பேட்ரியாட் சிஸ்டம். டொமஹாக் போன்றவை, ஜெஸ்ஸிம் போன்றவை, SM-3 போன்ற ஏவுகணை தொழில்நுட்பங்கள் அமெரிக்காவிடத்தில் சாதாரணமானதல்ல. இன்னும் மைக்ரோவேவ், இன்டெலிஜென்ஸ் குழு அமைப்புகள். இப்படிப்பட்ட ஒரு நாடை எதிர்த்து எப்படி நீங்கள் ஜெயிட்டி பண்ண முடியும்? 32 ட்ரில்லியன் உலக பொருளாதாரத்தில் பெரிய நாடு. எவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா? 32 ட்ரில்லியன் சார். அதனுடைய ஜிடிபி 1 ட்ரில்லியன் என்பது 100 லட்சம் கோடி. 32 ட்ரில்லியன் என்றால் 3,200 லட்சம் கோடி. நம் நாட்டுடைய பொருளாதாரமோ 4 லட்சம் கோடி. 4 ட்ரில்லியன் இந்திய பொருளாதாரம். இப்படி தான் இருக்கிற 400 லட்சம் கோடி. சீனாவுடைய பொருளாதாரம் 18-19 ட்ரில்லியன், அது 2,000 லட்சம் கோடி. இப்படிப்பட்ட ஒரு நாடை வெறும் 25 பில்லியன் மட்டுமே
இராணுவத்துக்கு ஒதுக்கக்கூடிய கொமேனி அரசு வீழ்த்த முடியுமா இந்த கேள்வி வருகிறது. சரி, அப்படி என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது நாம் சொல்வோம். முதலிலே அவர்கள் எதை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அந்த இராணுவ வல்லுநர்கள் 13க்கு மேற்பட்ட அமெரிக்க தளங்களை அவர்கள் இயங்க முடியாமல் செய்தார்கள். கத்தரில், பஹ்ரைனில், துபையில், சவுதி அரேபியாவில் அல் சலாம், அல் தஃப்லா, இப்படி எல்லாவற்றையும் முடித்து அவற்றில் அந்த இடத்தை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியான கோட்பாட்டை பின்பற்றினது மட்டுமல்ல, இப்போது அமர்ந்து பேசியிருக்கிற இந்த கோட்பாட்டில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் இராணுவ ரீதியாக என்பது அவர்களுக்கு முடிந்தது. அதை அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள்? அடுத்த கேள்வி. எப்படி செயல்படுத்தினார்கள் என்றால், ஈரானுடைய வெப்பன்ஸ் யுஎஸ் மிலிட்ரியை எப்படி தாக்கியது பாயிண்ட் நம்பர் என்பதனால் அவர்களுக்கு ஒரு பிரிசிஷன் சேட்டலைட் வசதி கிடைத்தது. அதை யார் செய்தார்கள் என்பது அமெரிக்காவுக்கு இப்பொழுது பெரிய குழப்பம். அவர்களிடத்தில் இந்த பிரிசிஷன் சேட்டலைட் இருப்பதெல்லாம் அமெரிக்கர்கள் போருக்கு முன்பு சிந்திக்கவில்லை. அமெரிக்கர்கள் சிந்தித்தது பக்கத்தில் இருக்கும் நாடுகளை கூட அவர்கள் அடிப்பார்கள் என்று நம்பவில்லை. சார், அவங்க பெரும்பாலும் அமெரிக்கா இந்த தாக்குதல்கள் தொடங்குறப்ப, அதாவது தொடக்கத்தில் பிப்ரவரியில் அவங்க தொடங்கினப்ப, நம்ம தலைவர்களை கொண்டுட்டா நாடுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு, கிளர்ச்சி வெடிச்சிடும், திரும்ப தலைமை மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. நீங்கள் சொன்னது 100க்கு 100 கரெக்ட். தலைவர்களை உள்ளே உருவாக்கி ஒரு டிசன்ட் கருத்து மாற்றத்தை உருவாக்கி ஒரு ரெவல்யூஷன் உருவாகும். மக்கள் புரட்சி சாறை சாறையாக வருவார்கள். நாம் உடனடியாக குர்திஷ் படைகள் இருக்கிறது, துருக்கியிலிருந்து வரும், ஈராக்கிலிருந்து வரும், உள்ளே விட வேண்டியது அடித்து தூக்கிவிட்டு நமது ஆட்சியை பண்ணிக்கிடலாம் என்று எளிய திட்டத்தை வைத்திருந்தார்கள். அதான் அந்த சமயத்தில் வெனிசுலாவில் அவங்க தாக்குதல் நடத்திட்டு அங்கே ஒரு வெற்றியோட வந்து இங்கே வந்து வெற்றியோட வந்து அமைக்கும். என்னடா நைட்டு தூங்கிட்டு இருக்கான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள தூக்கிட்டு போயிட்டான் அமெரிக்கா, இனி எங்கேயும் தூக்கிட்டு போயிடுவானோ என்று உலகம் அரண்ட நேரத்தில் ஈரான் சொன்னது எங்களை தாக்குங்கள், அவர்களோட சொன்னார்கள். இது ஒன்று. இந்த சூழ்நிலையில் இவர்களுடைய வெப்பன்ஸ் எப்படி வருகிறது என்றால், ஒரு பிரிசிஷன் சேட்டலைட் துல்லியமாக மேலிருந்து படத்தை பார்த்து இந்த இடத்தில் இந்த விமானங்கள் இருக்கிறது என்பதை மிக 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 அழகாக அடித்தார்கள். இதுதான் அமெரிக்காவுக்கு முதல் கேட்பு. இதை கொடுத்தது யார்? அவர்களுக்கு ஏவுகணைகள் செய்யலாம், ட்ரோன்கள் செய்யலாம், விமானங்கள் செய்யலாம், தரைப்படைகள் இருக்கலாம், கொசுப்படைகள் இருக்கலாம். ஆனால் சேட்டலைட் இவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கின்ற போதுதான் கொமேட்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட்டை யார் கொடுத்திருக்கிறா? ரஷ்யா கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் துல்லிய தாக்குதல். ரஷ்யா எல்லா அட்வைஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு கைடட் பலிஸ்டிக்ஸ் மிசைல். அது உங்களுக்கு தெரியும், ஃபத்தாஃபில் இருந்து இமாமத்தில் இருந்து ஏற்கனவே ஏறமானது, கொஞ்சம் நெஞ்சமல்ல, கெர்ரம் ஷோர், இமாமத், ஷஹாபாப், நீண்ட தூரம், ஐசிபிஎம், இது அவர்களுக்கு பெரும் 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 நன்மை. 2000 இருக்கு, 3000 இருக்கு, 4000 இருக்குங்கிறான். அது அவர்களை இந்த போரில் தோல்வியடையாமல் நிலைநிறுத்தி நிற்கக்கூடிய அந்த அளவிற்கு அவர்களுக்கு இருந்தது கைடன்ஸ் பலிஸ்டிக்ஸ் மிசைல். 3வது, அமெரிக்காவினுடைய தடுப்பு வியூகங்கள் இருக்கிற பாருங்க, அதை குறைத்தார்கள். அதற்கு ஒரு செய்தி வந்தது, டிகாய்ஸ் அப்படின்னு சொன்னால் போலியான உருவங்களை வைத்து அந்த டீகாய்ஸ் அதில் ஏவுகணைகள் போன்று காட்சிப்படுத்தப்பட்டு அது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலாக அது செய்தது சீனாவாம். அதன் மூலமாக மேலிருந்து சமீட்சைகள் மூலம் உண்மையிலேயே அது போலி இல்லை என்பதை போன்ற வெப்பத்தை உணரக்கூடிய திறன்கள். இது ரொம்ப டெக்னிக்கல், நம்ம அந்த அளவுக்கு சொல்ல வேணால், லைட்டாக சொல்லிடுறேன். அதன் மீது போட போட அமெரிக்காவினுடைய தடுப்பு வியூகங்கள், ஏவுகணைகள் குறைக்கிறது. இது ஒரு டெக்னாலஜியாக, ஒரு அறிவுபூர்வமாக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆகவே அண்ட் எக்ஸாஸ்டிங் ரீஜனல் இன்டர்செப்டார் சப்ளை, அமெரிக்காவினுடைய அந்த இன்டர்செப்டார் இருக்கு பாருங்க, இதை குறைப்பதற்கு, எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு, வெளியேற்றுவதற்கு எல்லா முயற்சியும் செய்து வெற்றி பெற்று விட்டார். யாரு? ஈரானியர்கள். அதாவது அவங்க தோல்வி அடையாமல் இருக்கிறதே அவங்களுக்கான அந்த வெற்றி. இந்த வெற்றி சும்மா இப்போ ஒன்றும் இல்லாமல் மண்ணில் போட்டுக்கிட்டே இருந்தால் போடட்டு உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்படி போட்டார்கள். அடுத்து மிக முக்கியமாக ஈரானுடைய வெப்பனைசேஷனில் இந்த ஸ்வாமிங் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நட்சத்திர கூட்டங்களை போன்று அடிக்கிறது. ஸ்வாமிங் ட்ரோன்ஸ்னால் 1-2 போகாது, மொத்தமாக போகும். வான் பாதுகாப்பு அமைப்பாலையும் 1-2 அதை கண்டுபிடிச்சு தடுக்க முடியும். இப்படி மொத்தமாக போனால் எப்படி? ஸ்வாமிங்னா அதுதான், கூட்டம் கூட்டமாக ஜெல்லி பிஷ்களை போன்று, ஓநாய்களை போன்று, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்வாமிங் ட்ரோன்ஸ், த லோ காஸ்ட் லோட்ரேட்டிங் முனிஷன்
ரொம்ப விலை கம்மியாக அவங்க 2 வச்சுருக்காங்க. ஒன்று பேர் அரிஷ், மற்றொன்று பேர் ஷாஹித். இது வந்து ரொம்ப லோ காஸ்ட்டுங்க. ஷாகித் பத்தி இந்த தாக்குதல்கள் தொடங்கின சமயத்துல வந்து பிப்ரவரி, மார்ச் மாதங்கள்ல அதிகமான ஆமா. பேச்சு இந்த டைப் ஆஃப் சேச்சுரேட் ரெடார் ட்ராக்கிங் அண்ட் அவுட் நம்பர் ஆக்டிவ் டிஃபென்ஸ் யூனிட் என்ற செய்தியும் இந்த லோ காஸ்ட் இருக்கு பாருங்க, இது அவர்களுக்கு அமெரிக்கர்களை விட அமெரிக்கா அப்படி பண்ண முடியாது. ஹரிஷ் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி பேர் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னேன், ஷஹீத். இந்த ரெண்டு ஷஹீத் இந்த ரெண்டையுமே அவர்கள் பயன்படுத்தினார்கள். அடுத்து இந்த ஸ்வாமிங் ட்ரோன்ஸில் ரொம்ப முக்கியமாக ரேடார் கண்காணிப்பு அமைப்பு இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது சார். முதலில் EWS என்று சொல்கிறது, ஏர்லி வார்னிங் சிஸ்டம். அங்கிருந்து புறப்பட்டு வந்த உடனே இது கீ வரும், புறப்பட்டாச்சு. இவங்க முதல்ல என்ன செஞ்சுருக்காங்க ஈரானியர்கள், EWS சிஸ்டம் ஃபுல்லாகவே பிளாக் ஸ்பாட் அல்லது பிளைண்ட் ஸ்பாட்டாக மாற்றிடுறாங்க, குருடாக்கிறாங்க. அப்படி என்றால் அது கிட்டத்தில் வரும்போது தான் யாருக்கு தெரியும், அந்த அமெரிக்கர்களுக்கு. EWS எத்தனை காலி பண்ணியிருக்காங்கன்னா 8 காலி பண்ணியிருக்காங்க, 1 2 இல்லை. அதை வந்து நேற்று நான் பேட்டியை தனி பிரிண்டாவது தரப்போகிறேன். கொஞ்சம் டைம் தான் ஆகுது. நான் உங்கள்கிட்ட பேசும்போது சீக்கிரமாக முடிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் முடிக்க முடியாது. சரியா? இப்போது EWS எத்தனை ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை 8 காலி பண்ணிட்டாங்க. இதை நான் சொல்லலை, IRGCனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறாரு, ஹுசைன் மொஹத்தாப். அதை இப்பொழுது சொல்கிறேன். இப்போ இந்த ரேடார் கண்காணிப்பு அமைப்பை அதிக பாதுகாப்பு இலக்குகளால் நிரப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க, மேம்பட்ட அட்வான்ஸ்டு கைடன்ஸ் அமைப்புடன் பொருத்தப்பட்ட பலிஸ்டிக்ஸ். முதலில் ட்ரோன்களையே அனுப்புவார்கள், புரியுதா? அனுப்பி குழப்பி ஒன்று சொன்னவுடன் பலிஸ்டிக்ஸ் வந்து காலிப்பாங்க. இதுதான் அவர்கள் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்காவால் தடுக்கவே இயலவில்லை. அதுக்கு தடுக்கிறதுக்கு 2 தானே இருக்குது. என்னது இருக்குது? ஒன்று தாடு, இன்னொன்று பேட்ரியாட். அவங்கள ஏரோ 3, அயன்டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், ஏரோ 3, இந்த 3 தான் இருக்குது. ஏரோ 3 என்பது வேறு, அதில் குறைஞ்சது தான். தாடு, அயன் பீம், இதெல்லாம் டேவிட் செல்லிங்லாம் ரொம்ப ஷார்ட்டு தான். ஏரோ 3 தான் கொஞ்சம் வலிமையானது. இவ்வளவுக்கு மேலே அவர்கள்ட்ட எதுவும் இல்லை. இந்த மாதிரியான தடுப்புகள் இருந்தாலுமே அவங்களுடைய ராணுவ தளங்கள் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாதானே சார் தாக்க முடியும். அடுத்து வந்து அவங்க மண்ணுக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ ஈரானுடைய அட்வான்ஸ்டு கைடன்ஸ் பலிஸ்டிக்ஸ் மிசைல், அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், எக்யூப்டு வித் மேனுவரபிள். என்ன அது, என்ன மேனுவரபிள்? ஸ்பெஷலைஸ்டு ஹைடெக் நோஸ் கம்ஸ் அட்ஜஸ்ட் மைண்ட் ஃபைட் டு பைபாஸ் த ஃபிக்ஸ்டு சைட். அதாவது இதில் முக்கியமாக பார்ப்பது த நோஸ் கான்ஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியம். மூக்கு நுனியில் என்றால் அது அவர்கள் வீசக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் மெனுவரபிள் என்று சொன்னால், விளக்கமாக சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இலக்கில் வரும். மேக் 15 ஒளியை விட 15 மடங்கு வந்தவுடன் அது இலக்கை, ஒளியை விட 15 மடங்குனா கற்பனை செய்ய முடியாது, வந்தவுடன் இப்படித்தான் வருகிறது என ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சமீட்சையை கொடுக்கும். யாருக்கு? அமெரிக்காவினுடைய ரெடாருக்கு. ரெடார் என்றால் இந்த இன்டர்செப்டர். அது வந்தவுடன் அது ஒரு கணிப்பில் வரும், இப்படி வந்தால் இப்படி தானே வரணும், இப்படி வராதில்ல. அப்படி வருகின்ற போது இது மேனவரபிள் என்ன செய்யும், விசேடமாக தன் இலக்கை மாற்றி அதெல்லாம் எவ்வளோ, ஒரு செகண்ட் இல்லை, கடுமையான வேகத்தில் மேலும் கீழும் ஜெர்க்காகி போகின்ற போது சரியாக அழைக்காமல் இது மீண்டும் தன் இலக்கை அடிக்கும். யாரு? அதுதான் அந்த ஈரானியர்களுடைய மெனுவரபிள் சூழ்ச்சி. தமிழில் அதை நாம் மொழிபெயர்த்து சொல்வதனால் சூழ்ச்சி. இதை அமெரிக்கா தடுக்க முடியாமல் தாங்கியதனால்தான் நெவாட்டிம் பேஸ் இஸ்ரேல்களையும் தாக்குதல், இஸ்ரேலில் வந்து அராத் என்று சொல்லக்கூடிய நியூக்ளியர் வெப்பனைசேஷன் மண்டலமும் காலி செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி அவங்க மக்கள் எல்லாம் 2 இடம், 1 பேர் அராது, இன்னொரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 12,000 பேர் கூடிய மக்கள் வாழுகிற இடத்தில் நிறைய சயின்டிஸ்ட் இறந்தார்கள், 100க்கு மேல். இது ஒன்று. அடுத்து டிஃபென்சிவ் பேட்டிங், அதாவது இந்த அமெரிக்காவுடைய டிஃபென்சிவ் ஃபேட்டின் மூலம் எக்ஸ்பென்டிவ் இன்டர்செப்டார் ஸ்டாக் பைல்ஸ், இவர்கள் இதையெல்லாம் திருப்பி திருப்பி அடிக்க அவங்களுடைய லோ கிரேடு ₹1 அனுப்புகிறாங்க, இவங்க ₹1,00,000 கொடுத்து இருக்கணும். அவங்க ₹1 அனுப்புனா இவங்க 50 லட்சம் செலவு பண்ணது கொடுக்கணும். அது அமெரிக்காவுக்கு பெரிய வீக் ஆயிற்று. அடுத்து உடனே வந்து செய்ய முடியாது, அது அமெரிக்காவுக்கு வீக். டார்கெட்டின் ரேடார்ஸ், இந்த ரேடார்ஸை தான் அவங்க நிறைய காலி செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அல் உதீது தளம் உங்களுக்கு தெரியும், கத்தரில் முதல்ல அடித்தாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதில் 9,000 கோடி பெருமானம் உள்ள ஒரு ரேடாரை முழுமையாக அழிச்சிட்டாங்க. அந்த ரேடாரின் மூலம்தான்
மேகங்களை களைத்து பல நாட்கள் 25 ஆண்டுகளாக மழையே பொழியாத ஒரு சூழ்நிலை ஈரானில் உருவாக்குனாங்களாம். அதை தான் முதல்ல காலி பண்ணாங்க. எங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்று ஈரானியர் சொல்வது ரெடாரை நாங்கள் அடித்து விடுவோம். நான் இப்போ சொன்னோம் இல்லையா, இடபிள்யூஎஸ் பிளாக் ஸ்பாட், இதையெல்லாம் நாங்கள் அடித்திருக்கிறோம். அடுத்து த மெனுவரபிள், அடுத்து சிறப்பு தொழில்நுட்ப முனைப்பகுதி, தமிழிலே அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஆங்கிலத்தில் அதற்கு பேர் நோஸ்கான், அந்த முனைப்பகுதியிலிருந்து வெளியாகிறது. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் மணிக்கணக்கில் ஆகும். இந்த ஆர்டிக்கிளுடைய சாலாம்சத்தான். அடுத்து என்னென்னா, அவர்கள் வீசக்கூடிய அந்த ஏவுகணை பறக்கும் நிலையிலே தங்களது பாதையை மாற்றும். பறக்கும் நிலையிலே, நான் இப்போ உங்களுக்கு சொன்னல மேனுவரபிள் இது. அடுத்து மிக முக்கியமாக நாம் பார்ப்பது இந்த ரேடார் தான் மிக முக்கியம். சரி, இப்போ இவ்வளவு ரேடார் தொழில்நுட்பம், ட்ரோன் தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். நேற்று ஒரு பேட்டி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்ன பேட்டி என்பது தஸ்லீம் நாளிதழில் வெளியாகி இருக்கிறது, தஸ்லீம் மீடியா. அதனுடைய நெறியாளர் ஒரு கேள்வியை கேட்க அதற்கு ரொம்ப அழகாக பதிலை சொல்கிறாங்க. இந்த 13 நாட்கள் போரில் நாங்கள் என்னெல்லாம் செய்தோம் என்று. அந்த ஸ்போக்ஸ் பர்சன் யார்? ஐஆர்ஜிசியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அவர் பேர் ஹுசைன் முஹ்தபா. அவர் சொல்கிறாரு, பாயிண்ட் நம்பர் 1 சார், ரொம்ப வேகமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் ஹுசைன் முஹ்திப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எதெல்லாம் அடித்தோம். முதல்ல அவர் சொல்கிறாரு, 7 கமாண்ட் சென்டரையும், அமெரிக்காவினுடைய 7 கமாண்ட் சென்டரும், கம்யூனிகேஷன் டெலிகாம் சென்டரையும் நாங்கள் அடித்தோம். பொதுவாக சொல்கிறார், இந்த இடத்துல என்று சொல்லலை, அந்த 13 தளங்களிலும் இந்த 13 நாளிலும் 7 கமாண்டிங் சென்டரும் கம்யூனிகேஷன் ஸ்கில் எங்கெல்லாம். இரண்டாவது சொல்கிறார், வி டெஸ்ட்ராய்டு 7 கமாண்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அடுத்து வி ஹிட், நாங்கள் 6 பெட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும், 6 பெட்ரியாட் டிஃபென்ஸ், ஒரு சிஸ்டம் 40,000-30,000 கோடி இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இந்த பெட்ரியாட்டிக் ஏர் ரெடார் சிஸ்டத்தையும் காலி செய்திருக்கிறோம். அடுத்து மட்டும் இல்லாமல் அவர் மிசைல் ஈஸிலி பாசிட்டு, அவர்களுடைய எதிர்க்கரை டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி செய்ததன் மூலமாக எங்கள் ஏவுகணைகள் எதிரிகளை துவம்சம் செய்வது ஈஸியாக இருந்தது. இதை நான் சொல்லலை சார், நேற்று பேட்டி ஹுசைன் முஹாப். இப்போ போய் பார்க்கலாம், இந்தியாவில் நீங்கள் பார்க்கணும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த செய்தி வந்திருக்கிறது, ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம். ஒன்று. இரண்டாவது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ், எங்களுடைய தெளிவான பாதை என்னென்னா, எதை பிளைண்ட் பண்ணுறது, ரெடார் தானே உங்களுக்கு வருதா வரலையான்னு தெரியும். இப்போ உங்களை கண்ணை கட்டி வச்சாச்சுன்னா என்ன தெரியும், அதைத்தான் நாங்கள் காலி பண்ணோம். திருப்பி சொல்கிறார், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மூவ் பிளைண்ட் த எனிமி, அவர்களை குருட்டுத்தன்மையாக ஆக்கி என்டர் ரீஜனில் டெஸ்ட்ராய்டு பண்ணோம். எப்படின்னா, அமெரிக்காவுடைய டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி, அவர்கள் டிடெக்ஷன் உங்களுக்கு தெரியும், அந்த டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நுண்ண ஆற்றலை காலி செய்தோம். அதே மாதிரி கமாண்டிங் சென்டர், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மத்திய ஆணை பிறக்கக்கூடிய அதையும் டெலிகாம் எல்லாமே க்ளோஸ் செய்திருக்கிறோம் இந்த 13 நாட்கள். நான் இப்பொழுது சொல்வது இந்த 13 நாட்களில். அது மட்டும் இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னல, இடபிள்யூ சிஸ்டம், டபிள்யூஎஸ் என்னது, ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை 8 காலி பண்ணிட்டாங்க. 8. அப்போ அது எங்கேருந்து வருது, என்ன வருதுன்னு தெரியாது. அதைத்தான் பிளாக் ஸ்பாட் அல்லது பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்கிறது. குருட்டு நிலைக்கு அமெரிக்காவை கொண்டு போயிட்டாரு. அடுத்து அவர் சொல்கிறாரு, நாங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம்னு அவர் பேட்டி சொன்னார், திருப்பி சொன்னார், 6 ஃபைட்டர் அண்ட் மெயின்டெயின் சென்டர் காலி செஞ்சிட்டோங்கிறார். F-16க்குள்ளது எது, அமெரிக்காவே உலகத்தில் சுப்ரீமேசி படுறது F-16 தானே, அது 6 ஃபைட்டர் மெயின்டெயின் சிஸ்டர் காலி. அடுத்து இன்னும் 2 தான் இருக்குது. அடுத்து 6 ஹெலிகாப்டர் அண்ட் லாஜிஸ்டிக் சென்டர் காலி. அடுத்து அடுத்து என்ன சொல்கிறாரு, சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் அழித்து விட்டோம், அது ஈரான். அடுத்து 3 ஏர் கண்ட்ரோல் ரெடார் சிஸ்டத்தையும் அழித்து விட்டோம், வானிலிருந்து ஏர் கண்ட்ரோல். அடுத்து சொல்கிறாரு, எம்கியூ ரீப்பர், உன்னுடைய அளவு எவ்வளோ தெரியுமா சார், 250 கோடி சார். அதனுடைய எம்கியூ ரீப்பர் டெஸ்ட்ராய்டு பண்ணியிருக்கோம். எதுனா 6 ஹேங்கர்ஸ் அக்சசரிஸ், அதற்கு சமத்தான பொருட்களை அழித்து விட்டோம். இது எவ்வளோ தொலைவில் எம்கியூ பறக்கும் தெரியுமா, 50,000 மைல்களுக்கு அப்பல், 50,000 அடிக்கு மேல், 50,000 அடிக்கு மேல் உளவு பார்க்கக்கூடியதான் எம்கியூ. இதனுடைய ஒட்டுமொத்த விலை இந்திய மதிப்பிற்கு 270 கோடி. அதனுடைய அக்சசரிஸு ஹேங்கர்ஸ்லாம் முடிச்சிட்டோங்கிறார். யார், ஹுசைன் முஹ்தாப், ஐஆர்ஜிசியினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தஸ்னீமில். கடைசியாக பாருங்கள், இது மட்டும் இல்லை,
ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ரேடார், ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ரேடார், அதாவது ஃப்ளைட்டை, அதை காலி பண்ணிட்டோம். ஹேங்கரை கான் பண்ணிட்டோம். ஃபியூயல் பிளம்பிங் ஸ்டேஷனை அடிச்சிட்டோம். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி தளம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கா, அதை முடித்திருக்கிறோம். அதே மட்டும் இல்லாமல் F-15 ஹேங்கர்ஸை கடித்திருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபரை காலி பண்ணியிருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அடிச்சிருக்கிறோம். கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை அடிச்சிருக்கிறோம். இதை விட முக்கியமாக கடைசியாக சொல்கிறாரு, 9 பில்லியன் பெருமானம் உள்ள அமேசான் கம்ப்ளீட்டை டெமாலிஷ் பண்ணிட்டோம். அமேசான் உங்களுக்கு தெரியும், அமேசான் அந்த குரூப்பை 9 பில்லியன் பெருமானம் உள்ளது. வி ஹிட் அமேசான் ஸ்ட்ரக்சர் த லார்ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சென்டர். இது டேட்டா சென்டரு உங்களுக்கு தெரியும். இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 9 பில்லியன். அப்போனா ஒரு 70,000-80,000 கோடி. இது முழுக்க நாங்கள் காலி பண்ணிட்டோம் சார். இட் இஸ் அ மேஜர் கேபிட்டல் அசெட் டேட்டா சென்டர் அக்கார்டிங் டு ஹுசைன் முஹ்தபாப் தஸ்னீம் ஏழில் பேசியிருக்கார். இப்போ சொல்லுங்கள் சார், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் நடந்தது. இதை ரொம்ப அவர்களுக்கு லாஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நாட்டில் பாலங்கள் அடிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் முதலே சொல்லிட்டு சிலவங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? இந்த தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் செய்து இன்றைக்கு அவர்கள் நிற்கிறார்கள் என்பதையும் ஐபிசியின் மூலம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். வேறு எது இருந்தால் கேளுங்க. இல்லை சார், இந்த ஈரானுடைய ஆயுத பலம் அவங்க எப்படி இந்த போரில் வந்து அமெரிக்கா போன்ற ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை வந்து தாக்குப்பிடிச்சு நின்னாங்க, திரும்ப அவங்களுடைய தளங்களை வந்து இவங்க எப்படி சேதம் படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சோம். அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா தெளிவாகவும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.